உனக்கு என்ன அலகு குத்துனதுல கண்ணம் ரொம்ப வலிக்குதா? வலியில இல்ல. அப்புறம் நான் எப்பவும் போல நார்மலா தான் இருக்கேன். உனக்கு வாயில வலி இல்லனா அப்புறம் ஏன் இப்படி பேசுறியா? குத்துது கொடையுதுன்னு உண்மையை சொல்ல வேண்டியதானே? நான் வேதனையில வாய் கொளறி பேச முடியாம திண்டாடுறத ஏச்சு காட்டியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இருங்க இருங்க, நிக்கிதாக்கு கௌதம்க்கு கல்யாணம் நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் எப்படி தெரிக்க விடுறேன்னு பாருங்க. கையில ஏதோ ஆயின்மெண்ட் வச்சிருக்க, அது எதுக்கு? இது என்னன்னு நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும்? இது பாருமா, தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். சொல்ல இஷ்டம் இல்லைன்னு விட்டுரு. வேற என்ன மாமா இருக்க போகுது? வாயில அழகு குத்துன பொண்ணு வலி தாங்க முடியாம மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருப்பா. என்னது வலிக்கு ஆயின்மெண்டா? நீங்களும் நிக்கிதாவும் கௌதம் வீட்டுக்கு போனப்ப கூட ரேவதி மேடம் அவருக்கு நாக்குல மருந்து போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல? அது நிக்கிதாவுக்கு தெரியுமா செவந்தி? அது தெரிஞ்சா திரும்பவும் பரிகாரம் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓ, என்னது திரும்பவும் பரிகாரம் பண்ணணுமா? ஆமா, நல்ல மனசோட பரிகாரம் பண்ணாதான் வலி தெரியாது பூர்ணி. அப்படி வலி தெரிஞ்சா அப்போ அத ஆத்மார்த்தமா பண்ணலன்னு அர்த்தம்.